மார்க் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 16 வரை, 22 தொடங்கி 26 வரை. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பி, நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே 63 பிள்ளைகள் முதல் முறையாக நற்கருணை பெற இருக்கிறார்கள், புது நன்மை பெற இருக்கிறார்கள். இந்த 63 பிள்ளைகளையும் நாம் கரம் தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வான தூதரை போல உட்கார்ந்துருக்கிறாங்க, எல்லாம் சம்மனஸ் மாதிரி. இன்றைக்கு புது நன்மை விழாவாக இருக்கிறதுனால நம்முடைய ஆலயத்தில் பங்கில் இந்த திருவிழாவிலே நற்கருணை நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நற்கருணை ஆண்டவரை நாம் கொண்டாடி அவரை நாம் தியானிக்கிறோம். பரலோக மாதா ஆலயத்தில் இன்றைக்கு நற்கருணை விழா. நம்ம கோயிலில் பரலோக மாதா இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? பரலோக மாதா எங்கே இருக்கிறாங்க? மேலே இருக்காங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? நற்கருணை ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகமா தான் மேல இருக்கிறாங்க. நற்கருணை ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க? கையை தூக்கி தான் காமிங்களேன். அப்ப எவ்வளவு அடக்க ஒடுக்கும். இங்க இருக்கிறார், நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நம்ம கோயில 2 பேருமே இருக்காங்க. மாதாவும் இருக்கிறாங்க, அவங்க கூட யார் இருக்கா? இயேசுவும் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாங்க. ஏன்னா மாதா பொலிவியா நாட்டில் கேட்டலினா ரிவாஸ்னு ஒரு அம்மாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. இப்ப காட்சி கொடுக்கும்போது மாதா சொன்னாங்க, என்னுடைய திருத்தலங்கள், நான் எங்கெல்லாம் காட்சி கொடுத்தனோ அந்த திருத்தலங்கள்ல என்னைய தேடி மக்கள் போறாங்க. அந்த திருத்தலங்கள்ல என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது. மாதாவோட திருத்தலத்துல மாதாவோட பிரசன்னம் இருக்கிறது. எல்லாரும் தேடி போறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அதை விட, என்னுடைய திருத்தலங்களில் இருக்கிற பிரசன்னத்தை விட மாதா சொல்றாங்க, என்னுடைய பிரசன்னம் அதிகமாக எங்க இருக்கும்னா, எங்கே நற்கருணை இருக்கிறதோ அங்கே நானும் இருக்கிறேன். என்னையும் என் மகனையும் பிரிக்கவே முடியாது. எங்கே என் மகன் இருக்கிறாரோ
அவருக்கு முன்பாக நான் எப்போதும் இருக்கிறேன், அங்கே என் பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. காமநாயக்கன்பட்டியிலே பரலோக மாதாவும் இருக்கிறார், அவரோடு அன்னை மரியாளும் நம்மோடு இருக்கிறார். கரம் தட்டி நன்றி சொல்வோம். ரெண்டு பேருடைய பிரசன்னம் இருக்கிறாரு. மரியாளுடைய பிரசன்னம், அவருடைய மகனும் நம்முடைய மீட்பருமான இயேசுவின் பிரசன்னம் இங்க இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே நற்கருணையை அதிகமா புரிந்தது அறிந்தது அன்னை மரியாள் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அன்னை மரியாள் நற்கருணையோடவே வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் இரவும் பகலும் நற்கருணையோட இருந்தார். இயேசுவை ஒரு குழந்தையாக மாதா பார்க்கல, இயேசுவை ஒரு குழந்தையாக மாதா வளர்க்கல, நற்கருணையா தான். ஏன்னா இயேசு பிறந்ததும் மாதா குழந்தைய என்ன செஞ்சாங்க, எங்க எடுத்து வச்சாங்க? இயேசு பிறந்ததும் அந்த குழந்தைய எங்க தூக்கி வச்சாங்க மாதா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தீவன தொட்டியில் வைத்தார். இயேசு பிறந்தது எந்த ஊரு? பெத்லகேம். பெத்லகேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலே தீவன தொட்டியிலே மரியாள் இயேசுவை வைத்தார் என்றால் அது சும்மா தூக்கி வைக்கல. ஏன்னா மரியாள் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவர் இல்ல, உலகம் தோன்றும் முன்னாலே மரியாள் இருக்கிறார். நீங்க தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், மரியாள் தொடக்கத்திலே இருக்கிறார். எந்த அளவுக்குனா, ஏன் வானதூதர்கள் சாத்தானாக மாறி போனாங்க? லூசிபருடைய அணிகள் எல்லாம் ஏன் சாத்தான் உருவானா? கடவுள் தொடக்கத்திலே வானதூதர்கள்ட்ட ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் காமிச்சார். இந்த பெண் கடவுளின் தாய், அவரிடம் பிறக்க போகிறவர் உலகத்தின் மீட்பர். அப்ப வானதூதர்களை கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட மாட்டோம்ட்டாங்க. அந்த பெண்ணையும் ஏத்துக்கிட மாட்டோம், அந்த குழந்தையும் ஏத்துக்கிட மாட்டோம். ஏன்னா மனுஷனா எப்படி கடவுள் பிறக்க முடியும்? ஒரு மனுஷனா பிறந்த ஒரு பெண் எப்படி கடவுளின் தாயாக முடியும்? நாங்க ஏத்துக்கிட மாட்டோம்னு சொன்னாங்க. அதுதான் கீழ்ப்படியாமை. அப்பதான் சாத்தானின் கூட்டமே உருவாச்சு. இப்ப மரியாள் தொடக்கத்திலிருந்தே இயேசுவை அறிந்தவர், பிறந்ததும் தீவன தொட்டியில எடுத்து போட்டார். நம்ம வாசிக்கிறோம், இடையர்கள் போய் குழந்தை இயேசுவை பார்க்க போறாங்க. அப்ப அந்த இடையர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? மீட்பர் எங்கே இருப்பார்? அவர் தீவன தொட்டியில இருப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இயேசுவோடே வாழ்ந்தார், இயேசுவை நற்கருணையாகவே நம்பினார், இரவும் பகலும் இயேசுவை ஆராதித்தார். அதான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்வார், மரியாளின் பார்வையில் நற்கருணை ஆண்டவரை பார்க்கணும், மரியாளின் பார்வையில் நற்கருணை ஆண்டவரை நம்பணும். ஏன்னா நமக்கெல்லாம் நற்கருணை ஆண்டவரை நம்புறோம்னு சொல்ல முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கு. நற்கருணை ஆண்டவரை முழுசா நம்ம நம்பல, இன்னும் அறியல. அப்ப எப்படி நம்ம நம்ப முடியும்? அன்னை மரியாளின் பார்வையிலே நம்ம நம்பணும். எல்லாரும் சொல்லுங்க, பரலோக மாதாவே, உம்முடைய பார்வையில், உம்முடைய நம்பிக்கையில் உம்மோடு கூட நாங்களும் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கவும் அன்பு செய்யவும் அவரோடு வாழவும் எங்களுக்காக மன்றாடும். அப்படி நீங்க மாதா வழியா பார்த்தீங்கன்னா நற்கருணையை புரிஞ்சுக்கலாம், நற்கருணை ஆண்டவரை புரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் யாரு? புனித சூசையப்பர். நம்ம சூசையப்பர்னா மாதாவை கூட்டிக்கிட்டே போன ஆளு, இயேசு கூட இருந்தாலும் நம்ம நினைக்க கூடாது. புனித சூசையப்பரும் இயேசுவை நற்கருணையாகத்தான் பார்த்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு சூசை உண்டு, யோசேப்பு. கடவுள் பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு என்ன பணி கொடுத்தார்? நீ எகிப்துக்கு போ. எதுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உணவு வேணும். அந்த உணவை நீ எகிப்துல போய் பாதுகாத்து அந்த உணவை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். அது பழைய ஏற்பாட்டில் உள்ள சூசைக்கு கடவுள் கொடுத்த பணி. மரியாள் நற்கருணையை பெற்றுக் கொடுத்தார், புனித சூசையை அதை பாதுகாத்தார்.
இயேசுவுக்கு ஆபத்து வந்தபோது புனித சூசையப்ப இயேசுவை, குழந்தை இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்தில் வச்சிருந்து, எப்படி பழைய ஏற்பாட்டு சூசை உலகத்துக்கே உணவு வேணும், உலகத்துல பஞ்சம் உண்டாக போகுது. நீங்க தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, யோசேப்பு என்ன செய்தாராம்? பழைய ஏற்பாட்டுல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் உணவு வேணும், அந்த உணவை பாதுகாக்கணும், அந்த மீட்பு செயலால் உலக மக்கள் வாழ்வார்கள். அதைத்தான் புனித சூசையப்பர் செய்தார். மாதா நற்கருணையை கொடுத்தாங்க. சூசையப்பர் எகிப்துக்கு கொண்டு போய் உலக முடி மட்டுமாய் நமக்காக உணவை பாதுகாத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தவர் புனித சூசையப்பர். அதனாலதான் புனித சூசையப்பருடைய பார்வையிலே நற்கருணையை பார்த்து நம்ம நம்பணும். எல்லாரும் சொல்வோம், புனித சூசையப்பரே, எங்கள் தகப்பனே, உம்முடைய பார்வையில் நாங்கள் நற்கருணையை பார்க்கவும் நற்கருணையை நம்பவும் நற்கருணையை ஆராதிக்கவும் நற்கருணையோடு வாழவும் எங்களுக்காக மன்றாடும். இப்ப சூசையப்பர் பார்வையிலையும் மாதா பார்வையிலும் நம்ம பார்த்தோம்னா நற்கருணையை நம்ம ஆழமா நம்ப முடியும். ஏன்னா நமக்கெல்லாம் நற்கருணை மீது நம்பிக்கை இருக்குதா? இல்ல இல்ல. ஏன்னா நற்கருணை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு வைங்களேன். இப்ப இங்க இருக்கிற இயேசு வேற, 33 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இயேசு வேறையா? ரெண்டும் ஒரே ஆள் தானா? ரெண்டும் ஒரே கடவுள் தானா? எருசலேமில், கலிலேயாவில், சமாரியாவில் இருந்த அதே இயேசு தான் இங்க இருக்காரா? கொஞ்சம் வித்தியாசமா. அவரு உடலோட இருந்தாரு, மனுஷனா இருந்தாரு, இங்க அப்பமா இருக்காரு. ரெண்டும் ஒரே இயேசுவா வேற வேற இயேசுவா? ஒரே இயேசு தானா? ரெண்டாம் தடவை கேட்கும்போது யோசிக்கிறீங்களா? ஒரே இயேசு தானா? சரி. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈ மொச்ச மாதிரி கூட்டம் எப்பவும் கூடயே இருக்கும். அவரை சாப்பிட கூட விடாம கூட்டம் எப்பவும் கூடயே இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு அற்புதம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, பேய ஓட்டிடுவாரா, நான் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க கூட்டம் இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இயேசு போயிருக்காரு, கூட்டம் அதிகமா இருக்கு, சாப்பிட கூட முடியல, இயேசு சொல்லாம தப்பிச்சு ஓடுறாரு. சீடர்கள்ட்ட சொல்றாரு, இங்க இருந்தா வீணாக்கிறோம், நம்ம போயிருவோம், யார்ட்டையும் சொல்லாம வாங்கன்னு சொல்லி இயேசு படகுல ஏறி தப்பிச்சு போறாரு. இவர் போறதுக்குள்ள இந்த கூட்டம் பூரா அங்க போயிடுச்சு. இயேசு தப்பிச்சு போறாரு, ஆனா தப்பிச்சு போனாலும் இவர் போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் பூரா அங்க போயிடுச்சு. அவரை விட மாட்டேங்காங்க, கூடயே இருக்காங்க. நான் என்ன கேட்கிறோம்னா, நீங்க எல்லாம் இயேசு இங்க இருக்கான்னு நம்புனீங்கன்னா, பகல்ல இந்த கோயில் வெறிச்சோடி ஈ காக்கா இல்லாம இந்த கோயில் இருக்குத, இயேசு இங்க இருக்காருன்னு அவர் தனியா கிடக்கார, யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கீங்களே. இயேசு இருக்கிற இடத்துலலாம் கூட்டம் வச்சுதே, ஏன் இந்த கோயில்ல பூசைக்கு மட்டும் தானே கூட்டம் வருது? அதுக்கப்புறம் இந்த கூட்டம் இங்க வருதா? நற்கருணை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவங்களா இப்ப பதில் சொல்லுங்க. அந்த இயேசு வேற, இந்த இயேசு வேற தானே? அப்படித்தானே நீங்க நம்புறீங்க? அதே இயேசுதாம்னா நீங்க எப்பவுமே எங்க இருக்கணும்? உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்க எங்க இருக்கணும்? இருக்க மாட்டாங்கமே. பிரச்சனை வரும்போது ஜோசியக்காரன்ல போறோம், பிரச்சனை வரும்போது மந்திரவாதிகிட்ட போறோம், பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்ல போறோம், நமக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்குல போறோம். அப்ப இங்க இயேசு இருக்காரு வேற கதை அளந்துக்கிட்டதோ, ஒரு குருடா விட்டுக்கிட்டதோ, இங்கே இயேசு இருக்கார். அப்ப நம்ம என்ன நம்புறோம்? அந்த இயேசு வேற, இந்த இயேசு வேற. இப்ப சிலுவையில ரத்தம் வெடிதுன்னு வைங்க, கூட்டம் கூட்டமா வந்துருவாங்க. அப்ப சிலுவையில ரத்தம் வெடிது அந்த இயேசு வேற, ஆனா இந்த இயேசு வேற. அதனாலதான் நமக்கு நற்கருணை மீது நம்பிக்கை அதிகமா வேணும். மாதா ஒரு குழந்தையா பார்க்கல, நற்கருணையா பார்த்தாங்க. நம்ம அப்பமா பார்க்கமே விட இயேசுவா பார்க்கல. ஏன்னா திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எங்க போனாலும் பேய்களை ஓட்டி கொண்டு நன்மை செய்து கொண்டே சென்றார். எங்க போனாலும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்ப இன்னைக்கு புது நன்மை வாங்க போறாங்க. நம்ம ஏற்கனவே பழைய நன்மை வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாம்
இப்ப நமக்குள்ள இயேசு வந்தார்னா நமக்குள்ள நன்மை அற்புதம் நடக்குதா? இயேசு இங்க இருக்காரு, நம்ம பார்க்க வரல, தெரியுதுனா? இங்க கூட்டமும் கிடையாது, நாதியும் கிடையாது, தனியா தான் கிடக்காரு. ஆனா இயேசு எனக்குள்ள வருகிற போது இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறாரா? அப்ப செய்யலைன்னா ஒண்ணு நான் வாங்குற நற்கருணையில இயேசு இல்லை, இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே. சும்மா அப்படி ஒப்பேத்திக்கிட்டே போகக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இயேசு எங்க போனாலும் நல்லது நடக்கும்னா நான் நற்கருணை வாங்கும்போது நல்லது நடக்கணுமா இல்லையா? அப்ப நடக்கலைன்னா ஒண்ணு இயேசு இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல என்னன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 70% பேருக்கு நற்கருணை மேல நம்பிக்கை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பத்தை அடையாளமா தான் பார்த்தாங்க, இயேசுவா பார்க்கல. 70% அந்த நாட்டில் 70% நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. இப்போ நம்மகிட்ட கணக்கெடுத்து அதே நிலைமை தான் வரும். அதனால இந்த 3 வருஷம் அமெரிக்காவில் நற்கருணை விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜூலை மாதம் தான் முடிஞ்சுது. 3 வருஷமா எல்லா பங்குகள், மறை மாவட்டங்கள் பூரா நற்கருணை மாநாடுகள், நற்கருணை பவனி, பெரிய பெரிய நற்கருணை யாத்திரை, மிகப்பெரிய எழுச்சி அமெரிக்காவில் உண்டாகிக்கிட்டு இருக்கு. அப்போ கடைசியா நற்கருணை மாநாடு நடந்துச்சு. அதுல ஒரு சிஸ்டர் பேசினாங்க. அந்த சிஸ்டர் பேர் சிஸ்டர் ஓல்கா. சிஸ்டர் ஓல்கா அவங்க பேசும்போது ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. அவங்க அந்த சிஸ்டர் கேன்சர் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், எய்ட்ஸ் நோயாளிகள் இவங்களெல்லாம் பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு 3 வயசு பையனுக்கு கேன்சர். 3 வயசுனா இதெல்லாம் சின்ன பிள்ளை, 3 வயசு, எல்கேஜி கூட போயிருக்க மாட்டான். அந்த பையனுக்கு கேன்சர். எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா? 3 வயசு பிள்ளைக்கு கேன்சர். அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, கீமோ கொடுத்தாங்க, ரேடியேஷன் கொடுத்தாங்க, நல்லாயிட்டான். ஆனால் 10 மாதம் கழிச்சு திரும்ப கேன்சர் வந்துருச்சு. உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இந்த சிஸ்டர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க கேன்சர் நோயாளியை பார்க்குறாங்களே. அந்த 3 வயசு பையனை கொண்டாந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த பையனை அந்த கான்வென்ட் உள்ள கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு ஜெபிச்சாங்க அந்த பையனுக்காக. அப்போ அந்த சிஸ்டருடைய மனசுல இயேசு சொல்றாரு, என்னையே அவனுக்கு கொடு, என்னையே அவனுக்கு கொடுங்காங்க. இந்த சிஸ்டருக்கு அர்த்தம் புரியல. உடனே அவங்கள்ட்ட ஒரு சிலுவை இருந்தது. அந்த சிலுவையில ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையினுடைய திருப்பண்டம் இருந்துச்சு. அந்த சிலுவையை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து ஜெபிக்க சொல்றாங்க. இவங்களும் ஜெபிக்கிறாங்க. அப்போ சிஸ்டர் நினைச்சாங்க, சிலுவையை கொடுத்தாச்சு, ஆண்டவர் கொடுக்க சொன்னார்ல, என்னையே கொடு, அப்படியே கொடுத்துட்டாங்க. ஜெபம் பண்ணி அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான். இவங்க திரும்ப கோயிலில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்பியும் சொல்றாரு, என்னையே அவனுக்கு கொடு, என்னையே அவனுக்கு கொடு. என்னடா அர்த்தம் தெரியலையே. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, அவனுக்கு நற்கருணையை கொடு. வயசு என்ன, 3 வயசு, கேன்சர் நோயாளி, அவனுக்கு நற்கருணை எப்படி கொடுக்க முடியும்? ஒன்னு அந்த மறை மாவட்டத்தினுடைய, அந்த பாஸ்டன் மறை மாவட்டத்தினுடைய பேராயர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. இந்த மாதிரி 3 வயசு பையன் கேன்சர் நோயாளி, ஆண்டவர் நற்கருணை கொடுக்க சொல்றாரு, அவனுக்கு கொடுக்கணும். ஆயர் அனுமதி கொடுத்துட்டார். நற்கருணை புது நன்மை கொடுக்க எத்தனை வயசு பையனுக்கு? 3 வயசு. நற்கருணை அவனுக்கு ரேடியேஷன் தெரப்பிலாம் முடிஞ்சுது. 48 மணி நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. அடுத்த நாள் அவனுக்கு இதே மாதிரி சூப்பரா வெள்ளை ட்ரெஸ் போட்டு 3 வயசு பையன் கோயிலில் புது நன்மை வாங்குறான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என்னையே அவனுக்கு கொடு. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உங்க அப்பா அம்மா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவர் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காரு, என்னன்னா என்னைய அவனுக்கு கொடு, என்னைய அவளுக்கு கொடு. உங்களுக்குள்ள யார் வரப்போறா? யாரு? நீங்க யாரை பெற்றுக்கொள்ள போறீங்க? உண்மைதானா, உறுதி தானா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறகு வரேன், சரியா? அப்ப இந்த 3 வயசு பையனுக்கு நற்கருணை கொடுத்தாச்சு. அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க, அந்த பையன் கூடயே இருக்கிறாங்க. 33 நாள் அவனுக்கு கீமோ ரேடியேஷன் தெரப்பி கொடுக்க போறாங்க. இந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அந்த பையனை கொண்டு போவாங்க, நற்கருணை வாங்குவாங்க. பகல்ல கோயில்ல நற்கருணை முன்னாடி வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பையனும் ஜெபம் பண்ணுவான்.
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனான் அந்த பையன். அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் டூர் போகணும்னாங்க. ஏன்னா அமெரிக்காவில் டிஸ்னிங்கிற இடம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அப்போ சொல்கிறேன், வா நம்ம போவோம். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க பெரிய ஆட்கள்லாம். அந்த 3.5 வயசு பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான், நான் எங்கேனாலும் வரேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்ச பிறகு தான் நான் வருவேன். சரியா? மண்டையில் அடித்த மாதிரி இருக்கா? அந்த 3.5 வயசு பையன் சொல்கிறான், நான் எங்கேனாலும் வரேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்ச பிறகுதான், நீ அதுக்கப்புறம் தான் எனக்கு விமானத்தில் டிக்கெட் போடணும். அதே மாதிரி சனிக்கிழமை சாயந்தரம் நான் ஊருக்கு வந்துடுவேன். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை நான் பூசை பார்க்கணும். 3.5 வயசு பையன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவான். நற்கருணை வாங்கினான். பகல்ல நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிச்சான். 33 நாள் அவனுக்கு ஹீமோ, முடியெல்லாம் உதிர்ந்துருச்சு. அவனுக்கு ரேடியேஷன், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எந்த சைடு எஃபெக்ட் அவன்கிட்ட இல்லையே. ஏன்னா ஹீமோ கொடுத்தா பெரிய ஆட்களுக்கே தாங்க முடியாது. ரேடியேஷன் கொடுத்தா பெரிய உடம்பெல்லாம் கருத்து போகும், பயங்கர வேதனையா இருக்கும், புண்ணாகும். அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அவனுக்குள்ள இருக்கிற நற்கருணை ஆண்டவர் தான் எல்லா சைடு எஃபெக்டையும் தாங்கி கொண்டாரு. அந்த பையனுக்கு இருந்த நம்பிக்கை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போனோம், நற்கருணை உட்கொள்ளணும், பகல்ல நற்கருணைக்கு முன்னாடி ஜெபிக்கணுங்கிற நம்பிக்கை. 33 நாள் ஹீமோ முடிஞ்சுது, ரேடியேஷன் முடிஞ்சுது. டாக்டர் செக் பண்றாங்க, கேன்சர் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை, கேன்சர் முழுவதும் சுகமாகி விட்டது. நீங்க இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் லிட்டில் குயினி, அந்த பையன் பேர் குயினி, 5 வயசு ஆகுது, குயினி, அவன் பேர் குயினி. நீங்க குயினின்னு அடிச்சீங்கன்னா அந்த பையனோட சாட்சி இருக்கு. 5 வயசு தான் ஆகுது, இன்னைக்கு நற்கருணை வீரனாக சாட்சியாக இருக்கிறான் அந்த பையன். காரணம் என்ன? அவன் வாங்கிய இயேசு ஆண்டவர் அன்றைக்கு எப்படி போற இடத்துலலாம் அற்புதம் செஞ்சாரோ அதே மாதிரி அவனுக்குள்ள வந்து கேன்சர் நோயை சுகமாக்குனாரு. காரணம், 3.5 வயசு ஆனாலும் அவனுக்கு இருந்த நம்பிக்கை. 60 வயசு ஆகியும் நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா 3.5 வயசா இருந்தாலும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதனாலதான் அன்னை மரியாள் பார்த்த மாதிரி இயேசுவை பார்க்கணும். மாதா ஒரு குழந்தையா நினைக்கல. இயேசுவை குளிப்பாட்டும் போது, சாப்பாடு கொடுக்கும் போது குழந்தையா பார்க்கல. அவரை மீட்பராக, நற்கருணை ஆண்டவராகத்தான் மாதா பார்த்தாங்க. அப்போ நான் வாங்கும்போது யாரை வாங்குறேன்? நான் இயேசு ஆண்டவர் மீட்பரையே உணவாகும். நீங்க கேரளால ஒரு முஸ்லீம் பையன், 8 வயசு தான், 8 வயசு தான். அவன் பேர் செபி அகமத். நீங்க நற்கருணை நிறைய தடவை வாங்கியிருக்கலாம், நம்ம நிறைய தடவை இன்னைக்கு வாங்க போறோம். அந்த செபி அகமதுங்கிற முஸ்லீம் பையன், 8 வயசு பையன், அவனுக்கு வாய் பேச வராது, மொட்டை நாக்கு. அவனை மோனா நானும் தான் ஊர்ல கூப்பிடுவாங்க, மொட்டை நாக்கு அவனுக்கு. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் நம்ம கோயில்ல கல்யாண பூசை நடக்குது. அந்த கல்யாண பூசைக்கு வந்திருக்கிறான். எல்லாரும் கூட உட்கார்ந்துகிட்டு இருந்தான். திடீர்னு எல்லாரும் வரிசையா போய் நன்மை வாங்க போனாங்க. இவனும் போய் நற்கருணை வாங்கிட்டான். எனக்கு என்னன்னு தெரியாது. இவனும் போய் நற்கருணை வாங்கிட்டான். நற்கருணை வாங்கிட்டு இவன் இடத்துல வந்து எல்லாரும் முழங்கால் போட்ட மாதிரி இவனும் முழங்கால் போட்டான். அவன் வாயெல்லாம் திறந்து அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் மொட்டை நாக்கு சுகமாகி, ஊமையான பைய வாய் நல்லாகி வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கி ஜார்ஜ் ஜோசப்னு, அவன் மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மா, அவன் தங்கச்சி எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கி தங்கச்சி சிஸ்டர் ஆகி இன்னைக்கு ஆராதனை மடத்துல சிஸ்டரா இருக்கிறா. எங்க ஆரம்பிச்சது? நற்கருணை வாங்கினான், இயேசு அவனை தொட்டாரு, வாய் பேச ஆரம்பிச்சான். இன்னைக்கு குடும்பம் முழுவதும் கத்தோலிக்க குடும்பமும் மாறிடும். சரிங்களா? அதனாலதான் கேட்கிறேன், நமக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தால் நமக்கும் அன்று இயேசு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப சுருக்கமா கேட்போமே, நீங்க திருப்பலிக்கு எதுக்கு வாரீங்க? பூசைக்கு எதுக்கு வாரீங்க? என்னங்க? நன்றி செலுத்துறதுக்கு வாரீங்க. நன்றி செலுத்துறதுக்கு பூசை இல்லாமலும் நன்றி செலுத்தலாம். வேற எதுக்கு வாரீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வருவீங்க,
அது பூசை இல்லாமலும் எங்கனாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் நன்மை வாங்கிறதுக்காக வாரோம். நற்குரணை வாங்குறதுக்கு நீங்க பூசைக்கு வரணும்னு தேவையில்லை. ஏன்னா வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டு ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் நான் ஷோமுள்ள படுத்துருக்கேன்னு அவரே கொண்டு வந்துடுவார். அப்போ நன்மை வாங்குறதுக்கும் பூசைக்கு வர வேண்டாம். நல்ல பிரசங்கம் கேட்கணும், அதுக்கும் பூசைக்கு வர வேண்டாம். ஏன்னா யூடியூப்ல எல்லா பிரசங்கமும் இருக்கு, அதுக்கும் வர வேண்டாம். என்னையா அது, நன்மை வாங்குறதுக்கு வர வேண்டாம், பிரசங்கம் கேட்க வர வேண்டாம். அப்ப எதுக்கு திருப்பலிக்கு வரோம்? நீங்க ஹோட்டலுக்கு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? சாப்பிட போறோம். திருப்பலிக்கு எதுக்கு வரோம்? திருப்பலியை ஒப்பு கொடுக்க வரோம். நம்ம திருப்பலிக்கு வருவது கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க வருகிறோம், நன்மை வாங்குறதுக்குன்னு வரக்கூடாது. அதனாலதான் பிரசங்க நேரத்தில் வந்துட்டு நல்ல வேளை நன்மை வாங்கிட்டோம்ப்பா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ வாங்காம போறதுதான் நல்லது. நன்மை வாங்கிட்டப்பா, நன்மை வாங்கினப்ப என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. திருப்பலி எதற்காக? பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில இருந்தே இந்த பலிதான் முக்கியம். நீங்க ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க, யாரெல்லாம்? காயின் ஆபேல். 2 பேரும் கடவுளுக்கு பலி ஒப்பு கொடுத்தாங்க. காயின் என்ன பலி கொடுத்தார்? காய்கறி விளைச்சலை கொடுத்தார். ஆபேல் என்ன கொடுத்தார்? செம்மறியை பலியா கொடுத்தாரு. கடவுள் ஏன் காய்கறியை ஏத்துக்கிடல? இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு காய்கறி பிடிக்காது, குழம்புல காய்கறி போட்டு எடுத்து ஊற வச்சிருவாங்க. இப்ப கடவுளுக்கும் காய்கறி பிடிக்காது போல தெரியுது. அவர் ஏன் காய்கறியை ஏத்துக்கிடாம ஏன் செம்மறியை ஏத்துக்கிட்டாரு? காயினாபல் காலத்துல இருந்தே கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு ஏற்ற பலி செம்மறியின் பலிதான். இந்த உலகத்தில் ஒரு செம்மறி வருவார், அவரே உலகத்துக்கு பலியாவார். அதுதான் காயின் ஆபேல் கொடுத்த பலி. ஒருத்தனை கொண்டுட்டான். உலகத்துல வந்த முதல் சாவு எதுக்கு தெரியுமா? திருப்பலி, பலி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாததுதான் உலகத்துல முதல் சாவு வந்துச்சு. அதைத்தான் காயின் ஆபேல் பலியாக பார்க்கிறோம். அது செம்மறி தான். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேர் என்ன? ஈசாக். ஈசாக்க கடவுள் பலி கொடுக்க சொல்லிட்டாரு. ஈசாக்க கூட்டிட்டு போறாரு ஆபிரகாம். மலைக்கு போறாங்க, மேல ஏற. மலை பேர் என்ன? ஓரேபு மலைக்கு போறாங்க. ஓரேபு மலைக்கு ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. ஈசாக்கு தலையில விறகு கட்டைகள் இருக்கு, ஆபிரகாம் கையில கத்தி இருக்கு. அந்த குழந்தை கேக்குது ஆபிரகாம், அப்பா பலி போடுறதுக்கு விறகு இருக்கு, உங்க கையில கத்தி இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கிறான். ஏன்னா அவனைத்தான் கொல்ல போறாங்கன்னு தெரியாது. கத்தி இருக்கு, விறகு இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கிறான். அப்ப அப்பா சொல்றாரு, கடவுள் பார்த்துக்கிடுவார்ப்பா அப்படி சொல்றாரு. கொண்டு போய் விறகெல்லாம் அடுக்கியாச்சு, மகனை தூக்கி மேல வச்சாச்சு, இனி பலிதான் கொடுக்கணும். அப்ப வானதூதர் வந்து தடுக்கிறார், இவனை பலி கொடுக்காத, இவனை பலி கொடுக்காத. நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்குள்ள திருப்பலிய காயின் ஆபேல் பலியில பார்க்கணும், ஆபிரகாம் கொடுத்த பலியில பார்க்கணும். வானதூதர் என்ன சொல்றாருன்னா, உன் மகனை பலி கொடுக்க வேண்டாம், அந்த முட்புதரிலே ஒரு செம்மறி இருக்கிறது, இவனுக்கு பதிலாக அந்த செம்மறியை பலியாக ஒப்பு கொடு. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் பாவத்துக்கு நான் சாக வேண்டாம், எனக்கு பதிலாக ஒரு செம்மறி. அந்த செம்மறி எங்க இருக்கும்? முட்புதர் இருக்கும், அவர் தலையில முள் இருக்கும், அவர் தான் இயேசு, அவர் தான் செம்மறியாக பலியாக போகிறவர். அப்ப எனக்கு பதிலாக ஒரு மாற்று பலி, நான் சாக வேண்டாம், நான் அழிய வேண்டாம், எனக்கு பதிலாக ஒரு செம்மறியை ஆபிரகாம் மாற்று பலியை கொடுத்தார். அந்த செம்மறி தான் திருப்பலியிலே நமக்கு பதிலாக இயேசு பலியாகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். திருப்பலிக்கு வாரோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா திருப்பலி என்ன நடக்கு? கொலோசியர் 2:14 பவுல் சொல்வாரு, நமக்கு வர வேண்டிய தண்டனைகள், சாத்தான் நமக்கு எதிராக வச்சிருக்கிற எல்லா தண்டனைகள், அந்த தண்டனைக்கு நம்ம வாங்கி சாகணும், அழியணும். ஆனா இயேசு என்ன செய்தார்? அதை கல்வாரியிலே நமக்காக அவர் சுமந்து, நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு சுமந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். இப்போ இந்த 3 வயசு பையன் குயினிக்கு கேன்சர். அவன் கேன்சர் வந்து அவன் செத்து போகணும்.
அதான் சாத்தானோட திட்டம். ஆனா இயேசு அவனுக்காக ஏற்கனவே பலியாகி, இவன் கேன்சர் நோயை அவர் சுமந்து இவனுக்கான சுகத்தை இயேசு கல்வாரியில பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பலிதான் திருப்பலி. நீங்க அந்த திருப்பலிக்கு வந்து கல்வாரிய பலியை கொண்டாடும் போதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம், தண்டனை, வேதனை எல்லாத்தையும் இயேசு ஏற்கனவே கல்வாரியில பலியா ஒப்பு கொடுத்தார, அந்த பலியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நேரில் வந்தார். அவங்க பொண்ணு சென்னையில் இருக்கிறா, பொண்ணும் மருமகன் 2 பேருமே ஐடியில் வேலை பார்க்குறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. அவங்க பொண்ணு வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறா, 10 வருஷம் ஆச்சு. எப்படி மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஐடியில் படிக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் மருமகன் என் மகள்கிட்ட உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன், நீ எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். பாருங்க, நைட்டு 2 மணிக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்றா, எப்பா உடனே வந்து என்னைய கூட்டிட்டு போங்க. அவர் இருக்கிறது கோயில்பட்டி, சென்னையிலிருந்து ஃபோன் பண்றா, உடனே என்னைய கூட்டிட்டு போங்க, வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாரு. டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நீங்க வாரீங்களா, நான் கிளம்பி வரவாப்பா, அந்த பொண்ணு கேட்குறான். இப்போ இந்த அப்பா என்ன சொன்னாரு, நீ இருமா, நான் கிளம்பி வாரேன், நீ வந்துடாத, அங்கேயே இரு, மருமகன்கிட்ட சொல்லு, எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டார். அப்ப ஏன்ட்ட சொன்னாரு, ஃபாதர், என் மகளுக்காக மருமகனுக்காக நீங்க திருப்பலி ஒப்பு கொடுங்க. நீங்க அவங்களுக்காக தொடர்ந்து திருப்பலி கருத்து கொடுத்தார், மகனுக்காக மருமகனுக்கு. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஃபாதர் தொடர்ந்து பூச வைங்க ஃபாதர், என் மகளுக்கு மருமகனுக்கு தொடர்ந்து பூச வைங்க, நல்ல காரியம் நடந்திருக்கு. என்னன்னா, எந்த மருமகன் மனைவியை வந்து வீட்டுக்கு போ, டைவர்ஸ் போன்னு சொன்னாரோ, அதே மருமகன் இவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வச்சு பேசி, அதே மருமகன் சொல்லியிருக்கிறாரு மனைவியை பார்த்து, என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், உன்னை ஒரு மனுஷி மாதிரியே நான் நடத்தலை, என் தப்பெல்லாம் இப்பதான் தெரிஞ்சு, என்னை மன்னிச்சுக்கோ, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், டைவர்ஸ் கொடுக்க மாட்டோம், 2 பேரும் இதே வீட்டில் வாழுவோம்னு எந்த பையன் சொன்னானோ அவனே இப்போ சொல்லியிருக்கான் மாறி. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த திருப்பலியின் வல்லமை தான் டைவர்ஸ் வாங்க வேண்டிய என் பிள்ளையோட குடும்பத்தை காப்பாற்றி இன்னைக்கு 2 பேரையும் ஒன்னா வாழ வச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து திருப்பலி வையுங்க. இயேசுவுக்கே புகழ். ஏன்னா இந்த குடும்பம் டைவர்ஸ் வாங்கணும், அதுதான் சாத்தானுடைய திட்டம். கொலோசியர் 2:14 தான் சொல்ல. ஆனால் இயேசு கல்வாரியில இந்த குடும்பம் டைவர்ஸ் வாங்க கூடாதுங்கிறதுக்காக பலி ஒப்பு கொடுத்து விலை கொடுத்திருக்கிறார். நீ திருப்பலிக்கு போகும்போது அந்த டைவர்ஸை ஆண்டவர் முறியடிக்கிறார். அதான் திருப்பலி. ஆனா அந்த திருப்பலியின் மேன்மை தெரியல. ஏதோ போகணும், பார்க்கணும், நன்மையை வாங்கணும், வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விண்ணுலகில் இருக்கிற ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். அந்த அன்றாட உணவுனா என்னது? அன்றாட உணவுனா என்ன? இட்லியா, தோசையா, பொங்கலா, பிரியாணியா? அன்றாட உணவுனா என்ன? பாருங்க, தெரியாமலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, என்னன்னு தெரியாமலே ஜெபம், எல்லாம் சொல்லி கொடுத்தாக்கி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். அன்றாட உணவுனா என்ன? என்னங்க அப்படின்னு யார் சொன்னா? ஏன் சிஸ்டரை பார்க்குறீங்க எல்லாரும்? பைபிள்ல நம்ம கத்தோலிக்க மறைக்கல்வி என்ன சொல்லுதுன்னா, பைபிள்ல இந்த அன்றாட உணவுக்கு நல்லா கவனிக்கணும். இந்த அன்றாட உணவுக்கு பைபிள்ல கிரேக்க மொழி மூல மொழியில என்ன வார்த்தை இருக்குன்னா, எப்பியூசியூஸ். எப்பியூசியூஸ் சொல்லு. எப்பியூசியூஸ் அன்றாட உணவு. இந்த எப்பியூசியூஸ்ங்கிற வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயுமே வரல. பைபிள்ல உணவு உணவுன்னு நிறைய இடத்துல வருது, ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எப்பியூசியூஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்பி என்று சொன்னால் விண்ணகம், மேலே, அற்புதமான. ஊசியூஸ் அப்படின்னு சொன்னா உணவு, மேலிருந்து வருகிற உணவு, மேலிருந்து வருகிற உணவு.
இந்த அன்றாட உணவுக்கு பைபிள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? இது மேலிருந்து வருகிற உணவு, இது மன்னா. பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரத்தில் மக்கள் பட்டினி கிடந்த போது கடவுள் என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். மன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மன்னா கொடுத்தாரா, தினமும் கொடுத்தாரா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மன்னாவா, தினமும் மன்னாவா? தினமும். ஏன்னா மன்னா சாப்பிடாட்ட செத்து போவோம் நம்புனாங்க. நீங்க நற்கருணை சாப்பிடாட்டில் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மன்னாவை உண்ணாவிட்டால் நாம செத்து போவோம், அதனால தினமும் மன்னா வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிர் வாழ்றதுக்கு நற்கருணை வேண்டாம், இட்லியும் தோசையும் பிரியாணி இருந்தா போதும் நினைக்கிறோம். அதனால என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம பூசைக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நற்கருணை கொள்வோம். ஆனா ஜெபம் என்ன சொல்வோம்? எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஆனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவோம். ஜெபம் பண்றது எங்கள் அன்றாடம் எங்களுக்கு தாரும், ஆனா செய்யறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நாங்கள் கோயிலுக்கு வரோம், மற்ற நாள் கோயிலுக்கு வர மாட்டோம். ஏன்னா வேலை அதிகமா இருக்குல்ல, வேலை அதிகமா கிடக்கு இல்ல, ஜெபம் பண்றதுக்கே நேரம் இல்லை, ஒரு கோயிலுக்கு எங்க வர? ஏன்னா யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல இயேசு சொன்னார், வானக தந்தை என்னை அனுப்பினார், அவரால் நான் வாழ்கிறேன், என்னை உண்போர் என்னால் வாழ்வர். நீங்க உங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். நீங்க டெய்லி பூசைக்கு வாங்க, டெய்லி பூசைக்கு வந்து டெய்லி நற்கருணை வாங்குங்க. உங்களுக்கான பலியான ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா ஜெபத்திலேயே உயர்ந்த ஜெபம் எது? திருப்பலி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முட்டை போடுறதை விட, கும்புடு சரணம் போடுறதை விட, மெழுகுதிரி பொருத்துறதை விட, பூமாலை போடுறதை விட, பாத யாத்திரை போறதை விட பெரிய உயர்ந்த ஜெபம் திருப்பலி. ஏன் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்றீங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்க, 40 நாள் உபவாசம், ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், 2 நேரம் உபவாசம், சாப்பிடவே மாட்டேன் செய்தீங்க. அது யாருடைய தியாகம்? உங்களுடைய தியாகம். நீங்க கும்பிடு சரணம் போடுறோம், உங்க தியாகம். தரையில விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். பாத யாத்திரை போறோம், அது என்னுடைய முயற்சி. ஆனால் திருப்பலி என்னுடைய தியாகம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல. இயேசு எனக்காக தியாகம் செய்து, எனக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்திருக்கிறார். அவருடைய தியாகத்துக்கும் அவருடைய பலிக்கும் மேலான ஜெபம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனாலதான் திருப்பலி தான் மிக உயர்ந்த உன்னதமான ஜெபம். அப்ப 2 விஷயம் இருக்கு இன்னைக்கு. என்னன்னு தெரியுமா? இயேசு இங்க இருக்கிறார்னா ராத்திரி பகல் இந்த கோயில்ல கூட்டம் இருக்கணும். நீங்க பூசை முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் பூசைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. அப்ப இங்க நற்கருணை ஆண்டவர் இயேசு இருக்கிற நமக்கு நம்பிக்கை இல்ல. அவர் வாட்டில கோயில்ல கடந்துட்டு போறாரு, நமக்கு என்ன? இருந்துட்டு போறாரு, நமக்கு என்ன? நமக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு இங்க இருக்கிற அதே இயேசு தான், கல்வாரியில பலியான அதே இயேசு தான் இருக்கிறார்னா நம்ம பகல்ல கோயிலுக்கு வருவோம், நம்ம பகல்ல நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். இரண்டாவது, நற்கருணையில் இயேசு இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம தினமும் திருப்பலிக்கு வருவோம், நற்கருணை உட்கொள்வோம், நற்கருணை ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன தெரியுமா? இப்ப திருப்பலிக்கெல்லாம் கூட்டம் நிறைய வரத்தான் செய்யுது. நீங்க யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்துல இயேசு ரா உணவு உண்ணதுக்கு முன்பாக அந்த சீடர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னார், பேதுருட்ட விஷயத்தை சொன்னார். ரா உணவு உண்போம், அதுக்கு முன்னாடி எல்லாரையும் கழுவணும், பேதுரு வேண்டான்னு சொல்றார். 8வது வசனம், பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை. நீ எத்தனை திருப்பலினாலும் பார்க்கலாம், ஆனால் உங்கள் பாவங்கள் கழுவ விடப்பட உங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அப்ப நற்கருணையை நம்புறோம்னு சொன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். எப்படி பூசைக்கு அடிச்சு படிச்சு உட்கார்ந்துருக்கோமோ அதே போல பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. நீ நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணாம நற்கருணை வாங்கி பிரயோஜனமே இல்லை. நீ 1000 பூசை பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய திருச்சபை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் எல்லா சாவான பாவங்களையும் நீ நற்கருணை வாங்கினாலும் சரிதான், டெய்லி பூசைக்கு வந்தாலும் சரிதான், உன் பாவம்
நற்கருணை கொடுக்கிற அருளை கட்டி வைத்திருக்கும். உனக்கு ஒரு பிரயோஜனம் வராது. எப்போ பாவ சங்கீர்த்தனம் பண்றியோ அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்ப என்ன செய்யணும்? திருப்பலிக்கு வந்து நற்கருணை உட்கொண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கோயிலுக்கு பகல்ல வந்து நற்கருணை ஆண்டவர் முன்னாடி இருந்து ஜெபித்து ஆராதித்து ஆசீர்வாதம் வேணும்னா, நல்ல பாவ சங்கீர்த்தனம் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் செய்யணும். இயேசுவுக்கே புகழ். இப்ப புதுநன்மை வாங்குறீங்க, பார்க்கறதுக்கெல்லாம் அழகா இருக்கு. இதுல யாரெல்லாம் 6ஆம் கிளாஸ் படிக்கிறா? கை தூக்கு. ஏப்ப நிறைய 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் இல்ல 5ஆம் கிளாஸ். அதான் இப்ப 5லே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3ஆம் கிளாஸ்லேயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கையை கிளப்பு. 5 தான் அதிகம். ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளை புதுநன்மை, உன் பிள்ளை வாங்கலையோ, அடாடாடா ஒன்னி வா, எங்க அக்கா பிள்ளைகள்லாம் வாங்கிருச்சு, என் பிள்ளை வாங்கலாம், என்ன என் பிள்ளைக்கும் கொடுக்கணும், அவ்வளவுதான் இல்ல. இப்போ உங்களுக்கு இந்த நற்கருணை வாங்க போற உங்களுக்கு யார் முன்மாதிரி? உங்க அப்பாவா உங்க அம்மாவா? நீ தான் சொல்லணும். எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை பூசை கட்டாயம் வந்துடுவாரு. உங்க அப்பா, உங்க அப்பா. அப்ப நீ யார் மாதிரி இருக்கணும்? உங்க அப்பா மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ உங்க அப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது, உனக்கு முன்மாதிரியா இருக்கணும். உங்க அம்மா கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது, கூடையே கூட்டிட்டு போகணும். பூசைக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட்டிகிட்டே வரணும். உங்க அம்மா முன்னாடி, பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா வரணும். உங்களுக்கு அந்த ஒரு ஆபத்து இருக்கு. என்ன தெரியுமா? அப்பா கோயிலுக்கு வரமாட்டாரு, அம்மா கோயிலுக்கு வரமாட்டா. அப்ப நீ என்ன செய்வ? என்ன பல நேரங்களில் யோசிப்பேன், இந்த 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 5 நாட்களோட கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன். இதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கஷ்டகாலமே வரப்போகுது. ஏன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12 வயசு ஆகுதுங்க. இந்த 7ஆம் கிளாஸ் வரைக்கும் கோயிலுக்கு ஒழுங்கா வருவான். இந்த இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, பீடத்திலே வந்து உட்காந்துருப்பான். இங்க இருந்து ப்ரமோஷன் ஆகி இங்க வந்துட்டாங்க. பீடத்தில் அப்படியே ஆண்டவரோட பக்தியா உட்காந்துருப்பான். அப்புறம் நன்மை வாங்கிடுவாங்க. 7ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்னா 12 வயசு ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஒரு சிக்கலான வயசு வருது, 13 வயசு, 13 வயசு ஆரம்பிக்கும். மீசை கொஞ்சம் கொஞ்சம் முளைக்கும். ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பான், பூசைக்கு வந்து உட்கார்ந்துருப்பான். இந்த 13 14 மீசை முளைக்கும் போது பின்னாடி திருப்பி பார்ப்பான். நம்ம ஒரு ஆம்பளை உட்கார்ந்துருக்கோம், எத்தனை ஆம்பளை, ஒரு ஆம்பளையும் கோயிலில் இருக்க மாட்டாங்க. அப்பா கோயில்ல இல்ல, பெரியப்பா கோயில்ல இல்ல, மாமா கோயில்ல இல்ல, சித்தப்பா கோயில் இல்ல, அண்ணன் கோயில். அப்ப முடிவு பண்ணுவான், ஆம்பளையா இருந்தா கோயிலுக்கு வரக்கூடாது. அவன் அன்னைக்கு போறவன் தாங்க. 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் சொல்லிடுவாங்க கோயிலுக்கு போகாதன்றான். பாருங்க, 7ஆம் கிளாஸ்ல நன்மை வாங்கி 9ஆம் கிளாஸ்ல கோயிலுக்கு வரமாட்டான், 10ஆம் கிளாஸ்ல வரமாட்டான், காலேஜ் படிக்கும் போது காணாம போயிடுவான். பாருங்க, நற்கருணை வாங்குற வரைக்கும் ஒழுங்கா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நற்கருணை வாங்கின பிறகுதான் கோயிலுக்கு வராம போறான். லே கவனிச்சுக்கோ, சரிதானா? அதனால இந்த பாரு, அந்த கேன்சர் குயினிங்கிற பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், நீ உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரணும். உன் வாழ்க்கையில மறக்காத ஒரு பழக்கம் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒண்ணு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நான் கட்டாயம் போவேன். சரியா? நீ 9ஆம் கிளாஸ் போனாலும் சரிதான், 10ஆம் கிளாஸ் போனாலும் சரிதான், 12ஆம் கிளாஸ் போனாலும் சரிதான், ஒரு பிள்ளைய லவ் பண்ணாலும் சரிதான். ஏன்னா அமெரிக்கால ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? ஏன் பொம்பளை பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக மாட்டாங்க, ஏன் பையங்க ஞாயிற்றுக்கிழமை பூசை? அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக மாட்டாங்க. ஒரு பொண்ணு 2 பையனை லவ் பண்ணா 2 வாரம் கோயிலுக்கு வர மாட்டாளாம். அப்ப எப்ப லவ் பண்ண ஆரம்பிக்கானோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கூடா, நீ லவ் பண்ணாலும் பண்ணு, நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கரெக்டா நீ ஒரு பையனை லவ் பண்ண தான் போற, சொன்னா வருத்தப்படுவாங்க, உலகத்துல தான் நடக்கு. ஆனா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கட்டாயமா வரணும். சரியா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க 2 பேரும் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு யார் என்ன செஞ்சாலும் சரிதான், எத்தனை வயசு வந்தாலும் சரிதான், எத்தனை கிளாஸ் படித்தாலும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நான் தினமும் வருவேன். சரியா? இப்படி கையை வச்சுக்கோ, இப்படி கையை வச்சுக்கோ, கையை வச்சுக்கோ. எல்லாரும் சொல்லு, இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். நீர் எனக்குள்ளே உடலாய் இரத்தமாய் ஆன்மாவாய் தெய்வீகமாய் எனக்குள்ளே வரப்போகிறீர், என்னை ஆட்கொள்ள போகிறீர். இயேசு ஆண்டவரே
நான் முழுவதும் உமக்கே சொந்தம். என் வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் திருப்பலிக்கு வரவும், பலி ஒப்பு கொடுக்கவும், உம்மையே உணவாக உட்கொள்ளவும், உம்மால் வாழவும் எனக்கு அருள் தாரும், எனக்கு அருள் தாரும். இதுதான் நம்ம தினமும் ஞாபகம் வச்சுக்கிடணும். டெய்லி பூசைக்கு வந்தால் ரொம்ப நல்லது வா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறக்கூடாது. ஏன்னா இத்தாலி நாட்டில் இளைஞர்கள் 1% தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறாங்க. இத்தாலி நாட்டில் இளைஞர்கள், இளம்பெண்கள் 1%. பிரான்ஸ் நாட்டில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் 14% தான் கோயிலுக்கே போகிறாங்க. பிரான்ஸில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஒரு காலத்தில் கத்தோலிக்க நாடு, இன்னைக்கு 14% தான் கோயிலுக்கு போகிறாங்க. ஜெர்மனியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 8% தான் கோயிலுக்கு போகிறாங்க பூசைக்கு. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஊரில் இது நடக்க போகுது. நம்ம பிள்ளைகள்லாம் கோயிலில் காணோம், நம்ம ஊரில் நடக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஒரு நல்ல அப்பா அம்மா நீ சம்பாதிக்கிறதுனால கிடையாது, உன் குடும்பம் வாழாது. அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய ஞானத்தில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ என்ன செய்யணும்? 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்பா அம்மா பாவ சங்கீதத்தினத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். நீ போய் பாவ சங்கீதனை பண்ணுறத பிள்ளை பார்க்கணும். அப்போ நீயும் பாவ சங்கீதனை பண்ணுன்னு பிள்ளைகிட்ட சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை பூசை கூட்டு வரணும். அப்படின்னா என்ன ஆகும்? நீ நினைக்கிறத விட, நீ உழைக்கிறத விட ஆண்டவர் உன்னை, உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உயர்த்துவார். அவர் உயர்த்துவார். ஆனால் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் நம்புவோம், நற்கருணை நம்புவோம், எல்லாத்தையும் நம்புகிறோம்னு சொல்லுவோம். கடவுளுடைய அருள் சாதனை வழியாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த நாளில் நாம் சிறப்பாக பரலோக மாதாவின் வழியாக நாம் நற்கருணை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் நான் சொல்கிற ஜெபத்தை சொல்வீங்களா? கண்களை மூடி எல்லாரும். பரலோக மாதாவே, என் அன்பு தாயே, நற்கருணையின் தாயே, நற்கருணை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த தாயே, நற்கருணையோடையே வாழ்ந்த தாயே, என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் எங்கள் உழைப்பு தொழிலையும் உம்முடைய மாசற்ற திரு இருதயத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அம்மா மாதாவே, நான் முழுவதும் உமக்கே சொந்தம். நற்கருணை ஆண்டவரை நீர் அன்பு செய்தது போல நானும் அன்பு செய்யவும், நீர் அவரோடு இருந்தது போல நானும் அவரோடு இருக்கவும் எனக்கு அருள் தாரும். இயேசுவை வளர்த்த அன்பு தாயே, என்னையும் உம்முடைய அன்பு பிள்ளையாக வளர்த்தருளும். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. எழுந்து நிற்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.